ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville Health Mix auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா? இனி உஷாராக இருங்க. ஏன்னா ரீசெண்டாக உத்தரப்பிரதேசம் நடந்த கும்பமேளாவில் ஒரு போட்மேன் வந்து 30 கோடி சம்பாதிச்சிருக்காரு. உடனே அவருக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. ஏன்னா அந்த 30 கோடி வருமானத்துக்கு 30% இன்கம் டேக்ஸ், அதாவது 9 கோடி, அதுபோக 15% சஜ்ஜாது, 4% செஸ்ன்னு சொல்லி அந்த 30 கோடி வருமானத்துக்கு இன்கம் டேக்ஸ் வந்து 12 கோடி 80 லட்சம், கிட்டத்தட்ட 13 கோடி இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி நோட்டீஸ் வந்துருச்சு. அதுபோக எல்லா யூபிஐ டிரான்சாக்ஷனையும் கண்காணிச்சு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வேறு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்துருச்சு. இது மூலமாக உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், அது மூலமாகவே உங்களுக்கு வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்டா? அதெல்லாம் எதுக்குங்க? அது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு நமக்கு எதுக்கு? அதனால் நமக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது? நம்மளும் 10,000 15,000 30,000 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், இதில் என்ன நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அதுதான் தப்பு. ஏன்னா உங்கள் கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும், அது மூலமே உங்களுக்கு படிக்க முடியும். ஸோ இனி நம்ம மறந்தும் சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், எவ்வளோ பணம் அனுப்பிக்கலாம், எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும், இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த சட்டத்தில் இது சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து ஒரு ஷாக்கான ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. என்னன்னா, ஒரு 3 விதமான அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதாவது 1 வருஷத்துக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இல்லாத அக்கௌண்ட், அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இல்லாத டார்மெண்ட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு ஜீரோ பேலன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட், இதெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு ஜீரோ பேலன்ஸ்லேயே அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணாதீங்க. ஒருவேளை அப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டை தான் எல்லா இடத்துலையும் கொடுத்து வச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கீமு கவர்மெண்ட் ஃபண்ட் வரதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, உடனே எல்லா ப்ரூஃபையும் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் சிக்கலாகும், கவர்மெண்ட் ஸ்கீம் பெற முடியாது, ஃபண்டு வராது. அதே மாதிரி 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுறேன், அந்த அக்கௌண்ட்டை ஃபியூச்சரில் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா, அது பிரச்சனை இல்லை, க்ளோஸ் ஆனாலும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நாங்கள் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அந்த போட்மேன் மாதிரி உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வரும். முக்கியமாக வாட்ஸ்அப்பில் மட்டும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. என்னன்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா இல்லை அதுக்கு மேலே கேஷாக டெபாசிட் பண்ணாலோ, இல்லை ஷேர் மியூச்சுவல் ஃபண்டு பாண்டில் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணாலோ, அதே மாதிரி எஃப்டி அக்கௌண்ட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷாக டெபாசிட் பண்ணாலோ, அப்புறம் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் வந்து ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள பில்லை கேஷாக பே பண்ணாலோ, அதுக்கப்புறம் சிட்டி சைடு வந்து 30 லட்ச ரூபா இல்லை அதுக்கு மேலே உள்ள சொத்து வாங்கினாலோ, இல்லை ரூரல் சைடு வந்து 20 லட்ச ரூபா இல்லை அதுக்கு மேலே உள்ள சொத்து வாங்கி அதை வந்து ரொக்கமாக பே பண்ணாலோ, அப்போ வந்து நமக்கு அந்த பணம் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபும் அதுக்குண்டான தெளிவான விளக்கமும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்கம் டேக்ஸில் வந்து நமக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க, நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா இல்லை அதுக்கு மேலே கேஷாக டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து 60% வந்து இன்கம் டேக்ஸு ப்ளஸ் 25% சர்ச்சார்ஜ் ப்ளஸ் 4% வந்து செஸ்ன்னு சொல்லி அந்த 10 லட்ச ரூபா அமௌண்ட்டுக்கு மொத்தம் 8,90,000, கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ் வரி ஏய்ப்பு பண்ணுறது சம்மந்தமாக வாட்ஸ்அப் சாட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது தவறுதலாக வாட்ஸ்அப் சாட்ஸ் ஏதாவது பண்ணால் கூட அதையும் கண்காணித்து இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வரும். அப்படி இன்கம் டேக்ஸ்லேருந்து வர நோட்டீஸும் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ராஜஸ்தான் ஹைகோர்ட் கூட சொல்லியிருக்காங்க. சரி, வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ணுறதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா, அதுக்கு தான் இப்போ புதுசாக வந்திருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது விஷுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, அப்புறம் நம்மளோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு, ட்விட்டர் முதற்கொண்டு எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஆன்லைனில் இல்லை ட்ரேடில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இது, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு, ஜிமேப்பு, அப்புறம் நம்மளோட பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுருக்கோம், க்ளவுட் சர்வரில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளோட வெப்சைட்டு, இப்படி எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும், இமெயில் முதற்கொண்டு நம்மளோட எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் நம்ம அனுமதி இல்லாமல் அந்த ஐடி ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம மேலே சந்தேகம் வந்தால் அவங்களால ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். அது சம்மந்தமாக வர ஓடிபியும் அவங்க கேட்டால் நம்ம கொடுத்தாகணும். இப்போ நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா அவங்களே அதை பாஸ்வேர்டு பிரேக் பண்ணி ரீசெட் பண்ணி நம்ம அனுமதி இல்லாமல் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நம்மளோட ஃபோனு லேப்டாப்புக்குள்ளே புகுந்து நம்மளோட அனுமதி இல்லாமல் நம்மளோட எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸையும் அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து கோர்ட்டில் போய் பர்மிஷனோ இல்லை ஆர்டரோ வாங்கிட்டு வந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதைத்தான் இப்போ இந்த சட்டத்திட்டத்தில் மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து நம்மளோட ப்ரைவேசியை பாதுகாக்கிற மாதிரி, இப்போ நம்மளோட அனுமதி இல்லாமல் நம்ம ஃபோன் லேப்டாப்க்குலாம் அவங்க உள்ளே வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அவங்க கைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து அவங்க வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுறாங்களா இல்லையா, அதன் மூலம் நமக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் இந்த சட்டத்தில் குறிப்பிடப்படலை. இதனால் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லி பொய்யா சொல்லியே கூட ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது பெரிய ஒரு அநீதி அப்படின்னு சொல்லி இதனாலேயே இந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்க. கேஎஸ் புட்டுசாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸில் கோர்ட்டே சொல்லியிருக்கு ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. இந்த சட்டம் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு ஆடிட்டர்கிட்ட பேசியிருந்தோம்னு சொன்னோம்ல, அவர் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ வந்ததுன்னா 1922 1922
1922 வந்த ஆக்ட் என்ன ஆகுதுன்னா 1961 திருப்பி என்ன பண்ணுறாங்க, நியூ ஆக்ட், அடுத்தது நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க 1961. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆக்ட் வந்து 1961 ஆக்ட். அப்போ எவ்வளோ வருஷம் அது ஓல்டுன்னு பார்த்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வருமா, 50 வருஷம். அப்போ நிறைய சேஞ்சஸ், டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே நடந்துருக்குது. செகண்ட், இந்த லாவை பொறுத்தவரை, இன்கம் டேக்ஸ் லாவை பொறுத்தவரை ஒரு காம்ப்ளிகேட்டட் லாவாக இருக்குது. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணினோம் அப்படின்னால் எல்லாரும் பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னால் டு சிம்பிளிஃபை த லா, யார் படித்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அப்போ அதுதான் மெயின் ஆப்ஜெக்ட். அப்போ என்ன ஆகும், யார் படித்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னால் அப்போ நிறைய லிட்டிகேஷன்ஸ், சண்டைகள், டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி அசோசிக்கும் சரி, இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும், டிஸ்பியூட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த இன்கம் டேக்ஸ் பில்லோட மெயின் அஜெண்டா அப்படிங்கிறது, சிம்பிளிஃபை த லா, சிம்பிளிஃபை த ஆக்ட். அதுதான், வேற ஒன்றும். சரி, அப்போ இந்த சட்டத்தில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லையா அப்படின்னா சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் வந்து இப்போ லேட்டாக ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வேலிடான காரணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடிஎஸ்ல வந்து லேட்டாக ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பெனால்ட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பென்ஷன் ஸ்கீம் எடுத்தவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தில் இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏஐ டெக்னாலஜியில் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதாவது கிரிப்டோ அசட்ஸில் கணக்கில் வராத 250 கோடி பணம் அப்படின்னு சொல்லி நிறையா பணங்களை வந்து கணக்கில் வரி ஏய்ப்பு பண்ண நிறையா பணங்களை வந்து, அதாவது என்கிரிப்டட் மெசேஜை வாட்ஸ்அப் சாட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணது மூலமாக, சோஷியல் மீடியாவை ஆக்சஸ் பண்ணது மூலமாக நிறைய வரி ஏய்ப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கூகுள் மேப் ஹிஸ்டரியை ட்ராக் பண்ணுறது மூலமாக வந்து ஈஸியாக வரி ஏய்ப்பு பண்ணுறது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Unaccounted money to the extent of 250 crores have been detected when the encryption has been decoded. One. Second, evidences which have been seized from WhatsApp messages, particularly crypto assets worth more than 90 crores, and the network of people involved in it have all come out of WhatsApp messages. So இந்த புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து எதிர்க்கிறவங்க சொல்கிற மாதிரி இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, நம்மளை பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறது சரியா, இல்லை இது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீனப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க, ஈஸியாக வரி ஏய்ப்பை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறது சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 61,000 ரூபா நான் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அப்படி உண்மைன்னா அதை கட்டாமல் நான் எப்படி சேவ் பண்ணிக்கிறேன்? 12,10,000 ரூபாய்க்கு வந்து 61,500 ரூபா வருது அப்படின்னா நான் 61,500 ரூபா கட்டணுமா? பேர் என்ன, பானிபூரி விற்கிறவருக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஏதோ சின்ன கடையை போட்டு வித்துட்டு இருக்கிறார். ஆனால் அது இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, We are from Income Tax Department. உங்க வீட்டை சோதனை போடணும்.